ஓகே, இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல மிச்சம் இருக்கிற 1 மார்க்ஸ்ல தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து பார்த்துடலாம். சரியா? ரைட். த நம்பர் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் பிட்வீன் 300 அண்ட் 500. இந்த சம் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் டேபிளில் மினிமம் 25 வரைக்குமாச்சும் நீங்கள் படித்து வச்சுருக்கணும் தரவா. ஓகேவா? 25 ஸ்கொயர் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரி, ஓகே. இப்போ 300ல இருந்து 500க்குள்ளார இருக்கிற ஸ்கொயர் நம்பர்ஸ் நல்லா பாருங்க. 17 ஸ்கொயர் பண்ணா எனக்கு 289 கிடைக்கும். 18 ஸ்கொயர் பண்ணா எனக்கு 324 கிடைக்கும். 19 ஸ்கொயர் பண்ணா 361. 20 ஸ்கொயர் பண்ணா 400. 21 ஸ்கொயர் பண்ணா 441. 22 ஸ்கொயர் பண்ணா 484. 23 ஸ்கொயர் பண்ணா 529. இப்போ நீங்க நல்லா கவனிங்க. 300ல இருந்து 500க்குள்ளார இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் எத்தனை இருக்கு நீங்களே எண்ணுங்க. பாருங்க. இப்போ இந்த 289ங்கிறது 300 விட கம்மியா இருக்கு. ஆமாவா? இந்த 529 அப்படின்றது 500 விட கம்மியா இருக்கு, பெருசா இருக்கு. ஸோ அப்போ இன்பிட்வீன் நம்பர்ஸ் இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய இன்பிட்வீன் நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5. ஸோ மை ஆன்சர் இஸ் 5. புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம். இஃப் அ நம்பர் ஹேஸ் 5 digits, say for example 8ன்னு வச்சுக்கலாம். 8, 8, 8, 8, 8. அவங்க எந்த நம்பர்லாம் மென்ஷன் பண்ணல, டிஜிட்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 6 digit, அதே வச்சுக்கோங்க. 8, 8, 6 digitன்னு இருக்கா? Then its square root will have dash digit. ஸ்கொயர் ரூட் வந்து எத்தனை டிஜிட்ல இருக்கும் அப்படின்னா இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நீங்க நம்பர்ஸை பிரிப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அது இல்லை அப்படின்னா இப்ப சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து பார்க்கணும். இப்ப பாருங்க, இந்த நம்பரை கன்சிடர் பண்ணுங்க. இந்த நம்பரை கன்சிடர் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து பாருங்க. இங்க இருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் பாருங்க. ரெண்டு ரெண்டா பிரிங்க. 2 8, 2 8. இப்ப இந்த இடத்துல ஒரு 8 தானே இருக்கு, இந்த ஒரு 8 அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இந்த நம்பரை பாருங்க, செகண்ட் 6 digit நம்பரை பாருங்க. இதை ரெண்டு ரெண்டா பிரிக்கலாமா? 2, 2, 2, ரெண்டு ரெண்டா பிரிச்சுட்டேன்னா இப்ப எத்தனையா பிரிஞ்சிருக்கு பாருங்க. 5 digit நம்பரும் 6 digit நம்பரும் எத்தனையா பிரிஞ்சிருக்கு பாருங்க. 1, 2, 3. 1, 2, 3. அப்போ ரெண்டுமே 3 3யா பிரிஞ்சிருக்கு. ஸோ மை ஆன்சர் இஸ் 3. புரிஞ்சுதா? இது எப்படி இப்படி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, 2 டிஜிட்ஸ் கொடுத்துட்டு அல்லது ஏதோ ஒரு டிஜிட் கொடுத்துட்டு அதோட ஸ்கொயர் ரூட் எத்தனை டிஜிட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி பிரிக்க தெரியணும். ஓகேவா? சரி, ரைட். நெக்ஸ்ட் லாஸ்ட் சம். இதோட ஆன்சர் 5, இதோட ஆன்சர் 3. இப்போ the value of root 180 lies between integer. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்கொயர் டேபிள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் இந்த ஃபார்முலாவே இந்த சம்மே போட முடியும். சரி, ஆன்சர் எப்படின்னு பாருங்க. இப்போ 13 into 13 என்னங்க ஆன்சர்? 13 ஸ்கொயரோட ஆன்சர் 169. அடுத்தது 14 ஸ்கொயரோட ஆன்சர் என்ன? 196. இப்போ நீங்க நல்லா கவனிங்க. இந்த 180 அப்படின்றது இந்த 13 ஸ்கொயருக்கு முன்னாடியும் நடுவுலையும் 14 ஸ்கொயருக்கு நடுவுலையும் வருது. ஆமாவா? இப்போ இந்த 180ங்கிறது 169க்கும் 196க்கும் நடுவுல வருதா? ஸோ மை ஆன்சர் இஸ் 13, 14. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.